முக்கிய செய்தி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இரவு பணியின் போது சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ரூபாய் 30 லட்சம் நிவாரணம் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். உயிரிழந்திருக்கக்கூடிய சிறப்பு உதவி ஆய்வாளரின் வயது என்ன? தற்போது இதன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கொன்றவர்கள் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டு அவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அவர்களுடைய உயிரிழப்பு என்பது தமிழ்நாடு காவல்துறையினருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும், இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய தமிழக முதலமைச்சர் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். சண்முகவேல் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் அவருடன் பணிபுரிவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவரது குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த சண்முகவேல் மற்றும் ஆயுதப்படை காவலர் அழகராஜ் இருவருமே இரவு ஒரு 11 மணி இரவுல ரோந்து பணியில அருகே இருக்கக்கூடிய தனியார் தோட்ட சாலையில அடிநடி பிரச்சனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைக்கப்பட்ட நிலையிலிருந்து அந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போது அங்கு அடிநடி பிரச்சனை ஈடுபட்டிருந்த மூவர் சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் ஆயுதப்படை காவலர் ஆகிய இருவரையும் துரத்தி சென்று அரிவாளால் வெட்டியதில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் என்பவர் இந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த துயரமான செய்தி அறிந்த தமிழக முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை வழங்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்யவும் காவல்துறைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.